இன்றைக்கி வந்து குழி பணியாரம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இனிப்பு செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். வெல்லம், பணியார மாவு, ஏலக்காய் தூள், நல்லெண்ணெய், உப்பு, நெய். வெல்லம் வந்து நான் வந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப்பை வந்து கட்டியாக இருக்கிற வெல்லத்தை வந்து நான் சீச்சு வச்சுருக்கேன். இந்த சீச்சு வச்ச வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து பாகு பண்ணிக்கிறணும். கம்பி பதம் அந்த பதம் எந்த பதமும் கிடையாது. நார்மலாக வந்து தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சிடணும். அதுதான் அதோட பதம். அதே மாதிரி இதில் அதிக தண்ணியை ஊற்றி கரைச்சிடக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வெல்லத்தை போடும்போது அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் கருகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியை பாகு பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி அதிகப்படியாக ஊற்றிட்டோம்னா பணியார மாவில் ஆட் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்போ பணியாரம் ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள், வெல்லத்தை போட்டுட்டேன். ஜஸ்ட்டு இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும். அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இந்த வெல்லம் வச்சுருக்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் ஊற்றினேன். இப்போ இந்த கரண்டியை வச்சு கிண்டணும். ஏன்னா சம்டைம் பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி வேணால் ஊற்றலாம். இந்த வெல்லம் எல்லாம் கரையணும். கரைஞ்சி முடியும் போது இந்த ஏலக்காத்தூளை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டு வடிகட்டிக்கலாம். சில பேருக்கு ஏலக்காத்தூளை பணியாரத்தோடய போடும்போது பிடிக்குதுன்னா நீங்கள் டைரெக்டாக மாவிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் ஏலக்காய் தூள் போடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கரைச்ச வெள்ளைப்பாகை இந்த மாவோடு ஆட் பண்ண போகிறேன். நான் ஏன் வடிகட்டுறேன்னா சம்டைம் அந்த வெள்ளத்தில் கல் இருக்கும், ஏதாவது டஸ்ட் இருக்கும். அதனால நான் இதை வடிகட்டுறேன். தேவையான அளவுக்கு தான் ஆட் பண்ணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இது பண்ணிடக்கூடாது. கிளறிக்கிறேன். கெட்டியாக தான் இருக்குது. ஸ்வீட்டும் பார்த்துக்கிறணும். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம், வெல்லம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வெல்லத்துக்கும் சம்டைம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணி நான் பணியார சட்டி வச்சுருக்கேன். இது என்னோடது நான்ஸ்டிக்கு. ஸோ இதுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போ கல் சட்டியாக இருந்தால், இரும்பு சட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றணும். நான்ஸ்டிக்கு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றலாம். நான் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். சட்டி காஞ்சிருச்சு. பணியார சட்டி ஃபுல்லாக எப்பயும் ஊற்றாதீங்க. மூடி போட்டு இதை பண்ணலாம். ஓப்பன்லேயும் பண்ணலாம். இதை இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜ் மாதிரி இருந்தால் தான் டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் டர்ன் பண்ணிங்கன்னா கீழே இருக்க போர்ஷன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாவோடு சேர்ந்து வர மாதிரி ஆகிடும். இந்த சில்க் குச்சியை வச்சு இப்போ குத்தும் போது இதில் இப்போ உள்ள மாவு வேகலைன்னா இந்த இடத்துல அந்த மாவு ஒட்டும். ஸோ இப்போ பாருங்கள், குத்துனோம்னா எதுவும் இதாகலை. ஸோ இதுதான் பக்குவம், வெந்துருச்சுன்றதுக்கு பக்குவம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிடறேன். 2 சைடும் திருப்பி போட்டிருக்கேன். நான் 2 சைடும் டர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பக்குவம் இந்த சிலுக்குச்சியை வச்சு குத்தும் போது மாவு ஒட்டி இருந்ததுன்னா இதில் மாவு ஒட்டும். ஸோ அதனால் தொட்டு பார்த்தாலே தெரியும் மாவு அப்போ இன்னும் வேகலைன்றது தெரியும். ஸோ அந்த வேகலைன்னா திருப்பி திருப்பி விடணும். அவ்வளோதான். எப்பயுமே ஒரே
அளவில் தான் அடுப்பை வந்து ஹை மீடியம் ஸ்லோன்னு எதுலேயும் வைக்கக்கூடாது. ஒரே மீடியமில் மட்டும்தான் வைக்கணும். அதேமாதிரி நடுவில் இருக்கிற அந்த குழியில் இருக்கிறது வந்து சீக்கிரம் வந்து வேகும். ஏன்னா ஹீட்டு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போகிறதுனால. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்.